ആൻഡമാൻ മലനിരകൾ -10 ഡിഗ്രി തണുപ്പ്. മുഴുവൻ ക്യാമ്പും ഉറക്കത്തിലായിരുന്നു. പക്ഷേ ഒരു മനുഷ്യൻ മാത്രം ഉണർന്നിരുന്നു. അവൻ്റെ പേര് ജോസഫ്. ക്യാമ്പിലെ എല്ലാവർക്കും അവനൊരു കുക്ക്. പക്ഷേ അവർക്കറിയാത്ത ഒരു സത്യമുണ്ടായിരുന്നു. ഒരിക്കൽ അവനൊരു കോംബാറ്റ് സോൾജിയറായിരുന്നു. മരണത്തെ അടുത്ത് കണ്ട മനുഷ്യൻ, മഞ്ഞുമലകളിലൂടെ നടന്ന മനുഷ്യൻ. പക്ഷെ ആ രാത്രി ഒരു സൈറൻ മുഴങ്ങി. ആ ഒറ്റ സൈറൻ ജോസഫിൻ്റെ ജീവിതം വീണ്ടും മാറ്റിമറിക്കാൻ പോകുകയായിരുന്നു. കാരണം മഞ്ഞുമലകളുടെ എവിടെയോ 6 ഇന്ത്യൻ സൈനികർ കാണാതായിരുന്നു. അവരെ കണ്ടെത്താൻ ഒരാൾ വീണ്ടും യാത്ര തുടങ്ങേണ്ടി വരും. അതാണ് ദ ഫൈനൽ മിഷൻ. அத்தியாயம் 1. டாஷ் தி குக்க. அதிகாலை 4:30. இமயமலை தொடரின் நடுவில் அமைந்திருந்த இந்திய இராணுவத்தின் முன்கள முகாம். வெப்பநிலை -10 டிகிரி. முழு முகாமும் இன்னும் இருளில் மூழ்கியிருந்தது. ஆனால் முகாமில் ஒரு கட்டிடத்தில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சமையலறை. அங்கே ஒருவன் வேலை பளுவில் மூழ்கியிருந்தான். லேன்ஸ் நாயக் ஜோசப். 10 ஆண்டுகளாக இந்திய இராணுவத்தில் பணியாற்றி வந்தவன். ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு உணவு வழங்கிய மனிதன். முகாமில் அனைவருக்கும் அவன் ஷெஃப் ஷார். ஆனால் அந்த பெயரை கேட்டால் ஜோசப் சிரித்து விடுவான். ஏனெனில் அவனுடைய கடந்த காலம் வேறொன்றாக இருந்தது. ஒரு காலத்தில் அவன் துப்பாக்கியை சுமந்து எல்லை பகுதிகளில் ரோந்து சென்றவன். பனியையும் இருளையும் மரணத்தையும் நேரில் கண்டவன். ஆனால் இன்று அவனது கைகளில் ஆயுதம் இல்லை, ஒரு தேநீர் கோப்பை மட்டுமே இருந்தது. டீ ரெடியா ஷெஃப் ஷார்? வெளியிலிருந்து ஒரு குரல். ஜோசப் சிரித்தான். இன்னும் 5 நிமிடம். கதவு திறந்தது. 2 இளம் வீரர்கள் உள்ளே வந்தனர். அவர்களின் சிரிப்பும் நகைச்சுவையும் சமையலறை முழுவதும் ஒலித்தது. ஆனால் அந்த நாள் மற்ற நாட்களைப் போல இருக்கவில்லை. ஏனெனில் இன்னும் சில மணி நேரங்களில் ஒரு செய்தி இந்த முகாமின் விதியையே மாற்றப் போகிறது.